அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஈரானுடைய இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய IRGC நேற்று இரவு வெளியிட்டிருந்தார்கள். நேற்று இரவு பின்னேரங்களில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு நிறுவனங்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட்டு இந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அந்த நிறுவனங்களை விட்டு வெளியேறிவிட வேண்டும். குறிப்பாக அந்த நிறுவனத்துக்கு 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் வாழக்கூடியவர்கள் கூட உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பு. குறிப்பாக அந்த அறிவிப்பை வெளியிடுகிற போது IRGC மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே ஈரானுக்குள் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு டிஜிட்டலி உடந்தையாக இருக்கிறார்கள், தொழில்நுட்ப ரீதியாக உடந்தையாக இருக்கிறார்கள். ஈரானுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இவர்களுடைய தொழில்நுட்பங்களை கொண்டு அவர்களை வேவு பார்த்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் அத்தனை பேருமே துணை போகிறார்கள். எனவே இவர்கள் மீதான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறோம் என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பு. குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் அனைத்தினுடைய பெயர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது ஈரானுடைய புரட்சிகர இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது ஆப்பிள் நிறுவனம். ஆப்பிள் நிறுவனத்தினுடைய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதே போன்று மிடில் ஈஸ்டில் குறிப்பாக வளைகுடாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் எச்சரிக்கையின் கீழால் வருகின்றன. அதற்கு பிறகு மெட்டா, ஃபேஸ்புக் நிறுவனம், அதனுடைய துணை நிறுவனங்கள் அத்தனை மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மைக்ரோசாஃப்ட் மேலே தாக்குதல்கள் நடத்தப்படும், பில்கேட்ஸினுடைய நிறுவனம், அதன் மீதான எச்சரிக்கைகளும் மொத்தமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூகுள், யூடியூப் உள்ளிட்ட கூகுளுடைய எல்லா துணை நிறுவனங்கள், மெயின் நிறுவனம் அத்தனை மீதும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் HP, இன்டெல், IBM, சிஸ்கோ போன்ற முன்னணி நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எலான் மாஸ்கினுடைய டெஸ்லா, என்விடியா, அராக்கில், JP Morgan, போயிங் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிற எச்சரிக்கைகள் பகிரங்கமாக விடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் மேலதிகமாக இஸ்ரேலுடைய ஹைஃபாவில் இருக்கக்கூடிய AT&T என்கிற நிறுவனத்தினுடைய அனைத்து தொழில்நுட்ப பிரிவுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் ஏப்ரல் 1 ஈரானுடைய டைம் சரியாக இரவு 8 மணி வாக்கில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படும். எனவே அந்த நிறுவனங்களுடைய ஊழியர்களும் அதை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் உயிரை பாதுகாப்பதற்காக வெளியேறி விடுங்கள் என்பதுதான் ஈரானுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. ஈரான் மிக தெளிவாக மீண்டும் ஒரு முறை ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. என்னன்னா, நாங்கள் பொதுமக்கள் இருக்கிற இடங்களை தாக்குவதில்லை, அதே போன்று அமெரிக்க இஸ்ரேலிய வாருக்கு துணை போகாத யாரையும் நாங்கள் தாக்குவதில்லை. எனவே இந்த தாக்குதல்கள் எல்லாம் அமெரிக்க இஸ்ரேலிய நிறுவனங்களை இலக்கு வைத்துத்தான் நடத்தப்படுகிறதே ஒழிய வேறு யாரையும் இலக்கு வைத்து நடத்தப்படுவதில்லை என்று சொல்லி அறிவித்து விட்டுத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் தொடரப்போகிறோம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய நாள் சரியாக இரவு 8 மணிக்கு ஈரானுடைய நேரத்தின்படி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட இருக்கிறது. இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில சுமார் 3 மணி நேர இடைவெளி இருக்கிறது. நமக்கு 3 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இரவு 8 மணி என்று சொல்லி சொன்னால் நம்ம நாட்டு நேரம் இரவு 11 மணிக்கு பிறகுதான் இந்த தாக்குதல்களை ஈரான் நடத்த இருக்கிறது என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அதே நேரம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் ஈரானுடைய நேஷனல் டே ஃபங்க்ஷனில் பொதுமக்களோடு மக்களாக தைரியமாக மீண்டும் களத்தில் வந்து நின்று ஊடகங்களுக்கு பேசிவிட்டும் சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்பாஸ் அராக்சியிடத்தில் ஊடகங்கள் கேட்ட ஒரு கேள்விதான், உங்களையும் படுகொலை செய்வோம் என்கிற மிரட்டல்கள் இருக்கிறதே, ஜனாதிபதிக்கும் படுகொலை மிரட்டல் இருக்கிறதே என்று கேட்கும்போது, சாவா எங்களுக்கா, அதுக்கெல்லாம் பயப்படுறாக்கலாம் நாங்கங்கிற விதமாக அவர் பதிலளித்திருக்கக்கூடிய செய்திகளும் தற்போது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை பலமாக உச்சமாக
நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். இதே நேரம் இந்த தாக்குதல் காரணமாக இதுவரைக்கும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய வளைகுடா அரபு நாடுகளுக்கு சுமார் 140 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களோடு. இன்றைய இரவு அப்டேட் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாக நம்ம தர இருக்கிற அதே நேரம் ஈரானுடைய தாக்குதல்கள் சொன்னது போல நடத்தப்பட்டால் அந்த செய்திகளையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் முழு உலகுக்கும் என்கிற பிரார்த்தனைகளோடு ரமதானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள் அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன்.